ராமநாதபுரம் மாவட்டம் மானாங்குடி ஊராட்சி பகுதியில் அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு கடற்கரை பகுதியில் 10,000 பனை விதைகள் நடவும் செய்யும் விழாவை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மானாங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி பரமேஸ்வரியிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் மாநில மரமாக இருக்கக்கூடிய பனை மரம் தற்பொழுது கற்பக விருட்சிகமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வளர்ந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தற்பொழுது மானாங்குடி ஊராட்சி பகுதியில் கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு பனைமர விதைகள் நடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலன் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார்கள். இந்த மானாங்குடி ஊராட்சி பகுதியில் இந்த பனை மரங்கள் நடுவதால் கடலிலிருந்து வரக்கூடிய மண் அரிப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்காக இந்த பகுதியை தேர்வு செய்துள்ளார்கள். இது பற்றி மானாங்குடி ஊராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவரிடத்துல கேட்கலாம். வணக்கம். இப்போ இந்த பனைமர விதைகள் இங்க நடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பனை விதைகள் நடுறது மூலம் மண் அரிப்பை தடுக்கிறது. எங்க ஊராட்சி மானாங்குடி ஊராட்சி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் முதல்ல ஒரு 40,000 பனை விதைகளை நட்டிருக்கோம். இப்போ இந்த கூட்டுறவு சங்கம் மூலமா மாவட்ட கலெக்டர் இந்த பனை விதைகளை நடுறதுக்கு அந்த விழாவை தொடக்கி வச்சாங்க. அந்த 10,000 பனை விதைகள் நடுற விழாவுக்காக எங்க மானாங்குடி பஞ்சாயத்தை தேர்வு பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது எந்த விதமான பராமரிப்பு இல்லாமையே இது வளரக்கூடியது. கடந்த முறை 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போட்ட பனை விதைகள் நீங்க கடற்கரையில பார்த்துருக்கீங்க. நீங்க பலாயிரக்கணக்கான மரங்கள் முளைச்சு நிக்குது. இதை தொடர்ச்சியா இந்த இதை அப்படியே இது பண்றோம். இந்த பனைமரங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருமளவு எங்களுக்கு மட்டை, ஓலை, கிராமம் சார்ந்து இருக்கிறதுனால பதநீர், கருப்பட்டி காய்ச்சறதுக்கு எல்லாமே இதுதான் பயன்படுத்துறோம். பனை சட்டங்களை வச்சு மேற்கூரை அமைக்கிற வேலை இன்னமும் நாங்க செய்யறோம். எங்க ஊர் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு சுவர்கள்லாம் கிடையாது. இந்த பனை ஓலை மட்டையை வச்சுதான் வேலியே பிடிக்கிறோம். ஒரு ஆயிரக்கணக்கான பனை விதைகள் இந்த ஊராட்சி முழுவதும் அரசு இடத்தில் நடப்பட்டு நல்ல நிலையில் அரசு இடம் மற்றும் ஊரணி கரைகளில் பனைமரம் நடப்பட்டு நல்ல நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் கூட்டுறவு நிர்வாகத்திற்கும் இந்த விழாவை துவக்கி வைத்ததற்கு எங்களுடைய ஊராட்சி மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அரசினுடைய விதிமுறைகளை மீறி பனைமரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. ஒரு பகுதி வெட்டப்பட்டு வந்தாலும் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பனைமரங்களை நடவு செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த அகில இந்திய கூட்டுறவு 72வது வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பில் தற்பொழுது மானாங்குடி பகுதியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே பனை விதைகளை நடவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டது. இதனை மானாங்குடி ஊராட்சி மற்றும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் வரவேற்றுள்ளனர். இது போன்ற நல்ல சூழ்நிலை மாவட்டம் முழுவதும் பனை விதைகளை நடவு செய்து மண் அரிப்பு மற்றும் பனை மரங்களால் கிடைக்கக்கூடிய பயன்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அனைவருடைய கருத்தாக உள்ளது. மானாங்குடி கடற்கரை பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.